ஸோ அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இப்போ எல்லாராலையும் பேசப்படுற ஒரு விஷயம் வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, சைனா வந்து இந்தியன் சில்லிஸை வந்து ரிஜெக்ட் வந்து பண்ணிட்டாங்க. எங்களுக்கு வந்து உங்கள் சில்லிஸ் வந்து வேணாம், பெஸ்டிசைட் டாக்ஸிசிட்டி லெவல் வந்து ரெசிடி வந்து ரொம்ப அதிகமாக வந்துருக்குது, ஆனால் நாங்கள் உங்கள் சில்லிஸ் வந்து வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து என்ன பெஸ்டிசைட், அதனால ஹியூமன்ஸ்க்கு வந்து என்ன ஆகும், அதே மாதிரி இப்படி அவங்க ரிஜெக்ட் பண்ணதுனால இந்தியன் எக்கானமியோட நிலைமை வந்து என்னன்றதை இந்த வீடியோ தெளிவாக வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சில்லி வந்து 16th centuries வந்து பார்த்தீங்கன்னா போர்ச்சுகீஸால் இந்தியாவுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. சரி, இப்போ சைனாவுக்கு அதிகமாக போகிற சில்லி வெரைட்டி வந்து என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா தேஜா S17 அப்படின்ற ஒரு வெரைட்டி தான் சைனாவுக்கு அதிகமாக போகிற வெரைட்டி. அதே மாதிரி இந்தியாவில் ஆந்திர பிரதேஷ் அண்ட் தெலுங்கானா இந்த 2 ஸ்டேட்டில் மட்டும்தான் இது வந்து அதிகமாக வந்து விளைச்சல் ஆகுது. அதே மாதிரி இந்தியாவோட மிளகாய் சில்லி ப்ரொடக்ஷனில் பார்த்தீங்கன்னா 3/3 ஒரு பங்கு வந்து சைனாவுக்கு வந்து இந்தியா வந்து எக்ஸ்போர்ட் வந்து பண்ணுறாங்க. அதே மாதிரி இப்போ அதோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 4000 crores வந்து கிட்ட. இப்போ இது எல்லாமே வந்து சைனா வந்து எங்களுக்கு வேணான்னு சொல்லி ரிஜெக்ட் வந்து பண்ணிட்டாங்க. முக்கியமான காரணம் இந்த பெஸ்டிசைட்னால. அப்படி என்னடா பெஸ்டிசைட்னு கேட்டிங்கன்னா மெத்தாமிடோஃபோஸ் அப்படின்ற ஒரு பெஸ்டிசைட் தான். இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து பேன் பண்ணிட்டாங்க, அதை யூஸ் பண்ணக்கூடாதுன்றது ரூல். ஆனால் எப்போ இது வந்து உள்ளே வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு ஆர்கனோபாஸ்பேட் குரூப் பெஸ்டிசைட். இது வந்து பார்த்திங்கன்னா பூச்சிகளோட நரம்பு மண்டலம், அதாவது நர்வஸ் சிஸ்டத்தை வந்து அட்டாக் பண்ணி அது மூலமாக பூச்சிகளை வந்து சாவடிக்கும். சரி, இப்போ அதை வந்து இந்தியாவில் பேன் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் எப்படி சில்லியில் வந்து ரெசிடியூ வந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அசிபேட்டுன்ற கெமிக்கலை நம்ம வந்து அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறோம் இல்லை, அது வந்து பேண்டு கிடையாது, லீகலாக வந்து யூஸ் பண்ணலாம். அந்த கெமிக்கலை நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் அது வந்து பிரேக் டவுன் ஆகி மெத்தாமிடோஃபோஸ்ன்ற கெமிக்கலை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி, இந்த மெத்தாமிடோஃபோஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா பயிரில் வந்து ரெசிடியூ வந்து இருக்குது. இதனால தான் வந்து சைனா வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட லெவலை விட ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்ததுனால சைனா வந்து சில்லியை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்மர்ஸ் வந்து அவங்களுக்கு ஈல்டு வேணும், அதே மாதிரி சில்லியில் வந்து டிசீஸ் அதிகமாக இருக்குது, பூச்சி அதிகமாக இருக்குன்னு சொல்லி இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அசிஃபேட்டுன்ற கெமிக்கல் ரொம்ப அதிகமாக வந்து அடிக்கும்போது ஓவர் யூசேஜ் பண்ணும்போது இந்த மெத்தாமிடோஃபோஸ் வந்து அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இதோட ரெசிடியூ வந்து பயிரில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து லேபில் வந்து டெஸ்ட் பண்ணும்போது சைனா வந்து ரொம்ப எக்ஸஸாக வந்து இருக்குன்னு சொல்லி இந்தியன் சில்லிஸ் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மெத்தாமிடோஃபோஸ் இருக்கு இல்லையா, இதனால ஹியூமன்ஸ்க்கு வந்து என்ன ஆகும், நம்ம வந்து ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்போம், இது வந்து ஒரு நர்வஸ் சிஸ்டம் வந்து அட்டாக் பண்ணி பூச்சி வந்து கில் பண்ணும். அதே மாதிரி இதை வந்து இன்டேக் ஓவராக வந்து எடுத்துக்கிறதுனால ஹியூமன்ஸோட நர்வஸ் சிஸ்டமும் வந்து பாதிக்கப்படும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, சிக்னலை பாஸ் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி சிக்னலை வந்து குறிப்பிட்டக்கு அப்புறம் ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஒரு கெமிக்கல் வந்து தேவை. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அசிடைல் கோலின் எஸ்டரேஸ். இந்த மெத்தாமிடோஃபோஸ் வந்து அந்த அசிடைல் கோலின் எஸ்டரேஸை வந்து ஸ்டாப் பண்ணிடும், அந்த ப்ரொடக்ஷன் வந்து ஸ்டாப் பண்ணால் அப்போனா வந்து ஸ்டிமுலேஷன் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மசில் கிராம்ப்ஸ் நடக்கிறது, அதே மாதிரி ரொம்ப மூச்சு விடுறதுக்கு கஷ்டமாக இருக்கிறது, இல்லை வந்து ரொம்ப டயர்டாகவே இருக்கிறது, ரொம்ப டிசீனஸாக இருக்குது, என்னால் கான்சன்ட்ரேஷனே வந்து பண்ண முடியல, இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெத்தாமிடோஃபோஸ்ன்ற கெமிக்கல்னால் பார்த்தீங்கன்னா முக்கியமான காரணம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நர்வ் பாய்சன். இதனால ஹியூமன்ஸ்க்கு இவ்வளோ வந்து பாதிப்பு. சரி, இது வந்து ஹியூமன்ஸ்க்கு வந்து இவ்வளோ வந்து டாக்ஸிக்ன்றதுனால சைனா வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. இது ஒரு விஷயம். இப்போ அவங்க ரிஜெக்ட் பண்ணதுனால நம்ம இந்தியன் எக்கானமியில் என்னென்ன ஆச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுப்பீரியர் வெரைட்டி. அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ணதுனால முதல்ல அடி வாங்கினது ஃபார்மர்ஸோட இன்கம் தான். அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து ரிஜெக்ட் பண்ண கண்டெய்ன்மெண்ட்டை வந்து ரிட்டர்ன் இன்னும் பண்ணலை. அதாவது அவங்க வந்து அவங்ககிட்டயே தான் இருக்குது, இன்னும் நம்மளுக்கு இந்தியாவுக்கு வந்து திருப்ப தரல. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து உங்கள் சில்லியை வந்து எடுத்துக்கிறோம், ஆனால் நாங்கள் தான் ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அடிமட்ட விலைக்கு அந்த சில்லியை வந்து வாங்குறதுக்கு சைனா வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி சைனா வந்து இந்தியா கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க அப்படின்னா, ரொம்ப அடிமட்ட ப்ரைஸில் வாங்கினாங்கன்னா இது ஒரு இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய வந்து லாஸ். அதே மாதிரி இப்போ இந்த நியூஸ் வந்து ஃப்ளாஷ் நியூஸாக பரவிட்டு இருக்கு. அதனால மற்ற கண்ட்ரீஸும் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேருந்து வர அக்ரி ப்ராடக்ட்ஸ், அதாவது இந்த காய்கறி இந்த மற்ற ப்ராடக்ட்ஸ்லாம் இந்த மாதிரி லேப் டெஸ்ட் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா சைனாவில் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய யூரோப்பியன் கண்ட்ரிஸ், USA அந்த மாதிரி கண்ட்ரியில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட இம்போர்ட்ஸை வந்து குறைச்சிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விஷயம். அதாவது ஒரு பாய்சனை வந்து நம்ம வந்து தொடர்ந்து செடிகளுக்கும் கொடுக்குறோம், அதுதான் நம்ம வந்து திரும்ப வந்து சாப்பிட்றோம். ஸோ இனிமேலாச்சு இப்போ நம்ம வந்து ஹியூமன் லெவலில் நம்ம இந்தியாவுக்குள்ள ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ இது வந்து நேஷ்னல் லெவலில் வந்து போகுது. இந்தியாவில் 3/1 பங்கு சில்லி ப்ரொடக்ஷன் வந்து சைனாவுக்கு தான் வந்து போகுது. அப்புறம் இந்தியாவுக்கு சைனா மூலமாக ஒரு பெரிய ஒரு மேசிவ் இன்கம் வந்து இந்த சில்லினால் வந்து கிடைக்குது. ஸோ அது எல்லாமே இப்போ வந்து ஸ்டாப் ஆகிருக்கு. முக்கியமாக இந்த ஓவர் யூசேஜ் ஆஃப் கெமிக்கல், இந்த மெத்தாமிடோஃபோஸ் கெமிக்கல்ன்றதுனால. ஸோ இனிமேலாச்சு நீங்கள் வந்து மாறினாதான் நம்ம இந்தியாவையும் காப்பாற்ற முடியும். நீங்களும் வந்து இந்த கேன்சர் வராமல், அப்புறம் இந்த உடல் உறுப்பு செயல்பாடில் குறைபாடுகள், அதாவது ஆர்கன்ஸ் மால் ஃபங்க்ஷன் ஆகிறது, இதெல்லாம் வந்து தடுக்க முடியும். ஸோ உங்கள்கிட்ட நிலம் இல்லை அப்படின்லாம் விட்டுட்டு அட்லீஸ்ட் ஒரு மாடி தோட்டம் வச்சா உங்களுக்கு தேவையானது கொஞ்சமாச்சு நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிங்க. அப்போனா தான் நீங்களே இருப்பீங்க, உங்கள் வருங்காலமும் வந்துருக்கும். ஸோ இந்த தகவல் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி முக்கியமான தகவல் கூட நிறைய பேர் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோவில் நிறைய விஷயங்களோட சந்திக்கிறேன்.
நன்றி, வணக்கம். அழகா மனதை அதன் போக்குக்கே விட்டுவிட்டால் அதற்கு காட்டு யானை பலம் வந்துவிடும்.